அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவரிதாமே ஆண்டவரே, சென்ட் பீட்டர்ஸ் மீனம்பாக்கம் திருச்சபையாக நாங்கள் இணைந்து எங்கள் மத்தியில் இருக்கின்ற ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மத்தியில் உம்மை பகிர்ந்து கொள்ள எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகளை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம். தேவரிதாமே ஆண்டவரே, கொரோனா இந்த வியாதி ஆண்டவரே கடந்து வந்த நிலையிலிருந்து பிள்ளைகள் நாங்கள் ஒருங்கிணைந்து ஆண்டவரே உம்மை துதிப்பது என்பது ஆண்டவரே குறுகி போன அந்த நிலையில் எங்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் அவர்களோடு எவ்விதத்திலாவது நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இவ்விதமாய் ஆண்டவரே அவர்களுடைய மெசேஜை இந்த வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து கொள்ள அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவரிதாமே இதை பெறுகின்ற பிள்ளைகளும் தங்களை உமக்குள்ளாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நீர் அவர்களுக்கு கிருபையுள்ளவராக இருந்துள்ளோம். இந்த நாட்களில் எந்த விதமான குறையும் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய சுகத்தோடும் உம்முடைய பலனோடும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடும் உம்முடைய விசேஷமான ஞானத்தோடும் பிள்ளைகள் உமக்குள்ளாக வளருவதற்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உம்முடைய தெய்வீகம் அவர்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஆன்லைன் சண்டே ஸ்கூல். போன வாரம் எல்லாருக்கும் எப்படி போச்சு? சண்டே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் செஷன் என்னது? சிங்கிங் செஷன். அதுக்குள்ள போலாமா? ஆமா, சில்வியா அக்கா, நீங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஒன்னும் இல்லை சி, சேவரெல்லாம் எப்படி நிற்கிது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா. அதுவா, அது கல்லாலையும் மண்ணாலும் சேர்த்து ஸ்ட்ராங்கா கட்டப்படுதுக்கா. அப்படியா? கல்லையும் மண்ணிலும் கட்டினதா? அப்போ இந்த வாரம் சண்டே ஸ்கூலுக்கான பாட்டு நம்ம அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? ஓகேக்கா. கல்லில் கட்டின வீடு எப்படி இருக்கும், மண்ணில் கட்டின வீடு எப்படி இருக்கும்ட்டு நம்ம அந்த பாட்டில் நம்ம பாடி தெரிஞ்சுக்கலாம். அக்கா, அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணுவாரு, அவரை நம்ம கூப்பிடவே இல்லையே. பசங்க அதுதான் வெயிட் பண்றாங்க. அவங்க கூப்பிடுங்க, அப்பதான் வருவாங்க. மானாளின் மேல் கட்டினவன் பாட்டு சாங்க பாடலாம். மானாளின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாளின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாளின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா, கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா, கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா. உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். என்ன செல்வி அக்கா யோசிச்சுட்டே இருக்கீங்க? இந்த சீலிங் எப்படி நிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல பிளஸி, ஏசப்பா 3ஆம் நாள் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது இந்த குட்டீஸ்க்கே தெரியும்க்கா. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் அவர் உயிர் தெளிந்து இப்போ நம்ம மத்தியில தான் இருக்காரு. அதை பத்தி கூட ஒரு சாங் இருக்குல்ல? அப்படியா? என்ன சாங்கு? நோ 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 காட்ஸ் நாட் டெட். நோ, அந்த சாங் பாடலாம். No, 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 God's not dead, no, He's alive, God's not dead, no, He's alive, God's not dead, no, He's alive. I can feel Him all over me, I can feel Him in my hands, I can feel Him in my feet, I can feel Him in my heart, I can feel Him in my soul, I can feel Him all over me. இல்லை 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 சாகவில்லை, இல்லை ஜீவிக்கிறார், சாகவில்லை, இல்லை ஜீவிக்கிறார்,
என்னன் முழுதுமாய் ஜீவிக்கிறார். எந்தன் கைகளிலும் எந்தன் கால்களிலும் எந்தன் உள்ளத்திலும் எந்தன் ஆத்மாவிலும் என்னன் முழுதுமாய் ஜீவிக்கிறார். नहीं 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 यीशु मरा नहीं ओ जिंदा है, यीशु मरा नहीं ओ जिंदा है, यीशु मरा नहीं ओ जिंदा है, मुझ में वो जिंदा है. मेरे हाथों में भी, मेरे पाँवों में भी, मेरे मन में भी, मेरे आत्मा में भी, मुझ में वो जिंदा है. ஓகே குட்டீஸ், நம்ம அடுத்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த கொரோனா வைரஸ் மத்தியிலும் நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படியாக்கா எங்களால சந்தோஷமா இருக்க முடியும்? இது தெரியாத பிளஸி. ஏன்னா எல்லா வீட்லயும் ஏசப்பா இருக்காங்க. உனக்கு தெரியுமா, ஏசப்பா இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். அதனால தான் இவங்க எல்லாம் குட்டீஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை பற்றி கூட ஒரு பாட்டு இருக்குல்லக்கா, அது என்ன பாட்டு? அப்படியா? Joy and peace in the house of God. அந்த பாட்டு பாடலாம். Joy and peace in the house of God. 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 Shalala la la la, 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 shalala la la la. இயேசுவின் இல்லத்தில் ஆனந்தமே, இயேசுவின் இல்லத்தில் ஆனந்தமே, இயேசுவின் இல்லத்தில் ஆனந்தமே, இயேசுவின் இல்லத்தில் ஆனந்தமே. ஆனந்தமானந்தம் 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 ஆனந்தமானந்தம். ஹம்பாநாதி குலுலுவாத்து, ஹம்பாநாதி குலுலுவாத்து, ஹம்பாநாதி குலுலுவாத்து, ஹம்பாநாதி குலுலுவாத்து, குலுலுவாத்து 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 குலுலுவாத்து. ஓகே குட்டீஸ், கடைசியா நம்ம எல்லாருக்கும் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு பஃபல் மாமா சாங் பாட்டு பாடலாமா? பஃபலோ மாமா, பஃபலோ மாமா, வாங்க 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 நீங்க வந்து இங்க பாருங்க. பஃபலோ மாமா, பஃபலோ மாமா, வாங்க 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 நீங்க வந்து இங்க பாருங்க. நாங்க பார்க்கணும், நாங்க ரசிக்கணும், உங்க டான்ஸை கண்டு துளி குதிக்கணும். நாங்க பார்க்கணும், நாங்க ரசிக்கணும், உங்க டான்ஸை கண்டு துளி குதிக்கணும். பஃபலோ மாமா, பஃபலோ மாமா, வாங்க 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 நீங்க வந்து இங்க பாருங்க. உங்க அறிவும் பிரைட்டு தான், உங்க நேரமும் ஒயிட்டு தான். உங்க அறிவும் பிரைட்டு தான், உங்க நேரமும் ஒயிட்டு தான். போட மாட்டோம் ஃபைட்டு தான், போட மாட்டோம் ஃபைட்டு தான். தேவ பிள்ளைகள் நாங்களே. பஃபலோ மாமா, பஃபலோ மாமா, வாங்க 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 நீங்க வந்து இங்க பாருங்க. என்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்கூல் பாட்டெலாம் பாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நான் பிளெஸி அக்கா பின்டோ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனி நம்ம அடுத்து பார்க்க போகிறது மெமரி வர்ஸ். எல்லோரும் பின்டோக்கு பாய் சொல்லுங்கள். உங்கள் பைபிள், பென், புக் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க குட்டீஸ். நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறோம். பாய். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? மறுபடியும் ஆன்லைன் சண்டே கிளாஸ் வழியாக உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, போன வாரம் நம்ம எப்படி ஆண்டவர்கிட்டேருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதுன்னு கற்றுக்கிட்டோம்ல, அக்கா சொல்லி கொடுத்தாங்கல்ல. எல்லோரும் மெமரி வர்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? சரி, அந்த மெமரி வர்ஸை நம்ம சொல்லி பார்த்துடலாம். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். வெரி குட், மனப்பாடம் பண்ணிட்டீங்கள? இந்த வாரத்துக்குரிய மெமரி வர்ஸ்க்கு போகலாம். இந்த வாரம் நம்ம 10 கமாண்ட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 2 கமாண்ட்மெண்ட்ஸ் படிக்க போகிறோம். யாத்திராகமம்
20:3-4. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். You shall have no other gods before me. இதுதான் ஆண்டவர் முதல் கற்பனையாக கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் இந்த கற்பனைகளை முதல்ல யாருக்கு கொடுத்தாங்க? இஸ்ரவேல் மக்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே அநேக விக்கிரக ஆராதனைகளையே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எகிப்து தேச மக்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காகவும் ஒவ்வொரு கடவுளை வணங்குவாங்களாம். ரெயின் வேணும்னா அதுக்கு ஒரு கடவுளை வணங்குவாங்களாம். ஹார்வெஸ்ட் நல்லா விளைச்சல் வரணும்னா அதுக்கு இன்னொரு கடவுளை வணங்குவாங்களாம். யுத்தத்துக்கு போகிறாங்க, ஜெயம் வேணும்னா அதுக்கு இன்னொரு கடவுளை வணங்குவாங்களாம். இப்படி அநேக கடவுள்களையும் அநேக விக்கிரகங்களையும் வணங்குகிற எகிப்தியர் மத்தியில் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ யெகோவா ஆண்டவரையும் ஒன் ஆஃப் த காட்ஸாக அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது. இஸ் தி ஒன்லி ட்ரூ காடுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் முதல் கற்பனையை கொடுத்துருக்காங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு முதல் கற்பனை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கற்பனை, யூ ஷல் நாட் மேக் ஃபார் யோர் செல்ஃப் எனி ஐடல். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் யாதொரு சுரூபத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டாவது கமாண்ட்மெண்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா அநேக ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் உள்ளே புகுந்துருச்சு. மெனி ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் ஹாவ் ஸ்டெல்த்திலி crept into Christianity. சில பேர் சிலுவையை வணங்குற கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்க, சிலுவைக்கு பூஜை பண்ணுற கிறிஸ்தவங்களாம் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு அது தவறு. ஐடலேட்ரி இஸ் an abomination in the sight of God. ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத அருவருப்பான ஒரு பாவம். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, மேலே வானத்திலும் அப்படின்னா நீங்கள் வானத்தில் பார்க்குற ஏதாவது க்ரீச்சர்ஸ், இல்லை பூமியில் இருக்கிற ஏதாவது க்ரீச்சர்ஸ், இல்லைனா சீயில் நீங்கள் பார்க்குற ஏதாவது ஃபிஷ், மற்ற க்ரீச்சர்ஸை பார்த்து ஏதாவது ஒரு சொரூபம் விக்கிரகத்தை உண்டாக்கி அதை நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவாக ஆண்டவர் கற்பனையில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி சில கிறிஸ்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாம் கூட ஒரு சொரூபமாக செஞ்சு வணங்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஜீசஸோட இமேஜை வரைஞ்சி பிக்சரை வணங்குகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க கமாண்ட்மெண்ட்டில் கிளியராக என்ன சொல்லியிருக்கிறாங்க, காட்ஸ் இமேஜ் இஸ் பியாண்ட் ஹியூமன் காம்ப்ரிஹென்ஷன். நம்ம ஆண்டவருடைய இமேஜை வரையவோ இல்லை ஒரு சொரூபமாக செஞ்சோ நம்ம வழிபடவே கூடாது, அதை நம்ம செய்யவே கூடாது. ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத ஒரு பாவம். அது மட்டும் இல்லை சின்ன பிள்ளைங்களா, எனிதிங் தட் ரீப்ளேசஸ் காட் இஸ் அன் ஐடல். இட் கேன் பி யுவர் செல்ஃபோன், இல்லைனா உங்கள் டெலிவிஷனாக இருக்கலாம், இல்லைனா பேர், புகழ், மணி மேக்கிங் இஸ் ஆல்சோ an idolatry. சரியா? ஸோ எனிதிங் தட் ரீப்ளேசஸ் காட் ஃப்ரம் யுவர் லைஃப் இஸ் an idol. நம்ம அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வாழ்க்கையிலேருந்து அதை டிஸ்கார்ட் பண்ணணும். சரியா? ஏன்னா ரெவலேஷன் 21:8 நம்ம படிக்கிறோம், who will face second death. எல்லாருக்கும் பூமியில் ஒரு மரணம், அது பிறகு நித்திய ஜீவனை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆனாலும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, யூ கேன் see the list, அதில் ஐடலேட்டர்ஸ்னும் போட்டிருக்கு. they will not inherit the kingdom of God, they will face second death. ஸோ we cannot be slack on this. இந்த விஷயத்தில் நம்ம ஸ்லாக்காக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ்லாம் நம்ம தெரியாமல் வழிபட்டுட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஐடல்ஸாக இருக்குதுன்னு நம்ம பார்த்து அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். சரியா? சரி, நம்ம சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 2 கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 20:3-4. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே
பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இங்கிலீஷில் படிச்சிடலாமா? Exodus chapter 20 verses 3 and 4. You shall have no other gods before me. You shall not make for yourself a carved image, any likeness of anything that is in heaven above, or that is in the earth beneath, or that is in water under the sea. Very good. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுங்க. See you all. God bless you. மெமரிஸ்லாம் கற்றுக்கிட்டீங்களா? உங்கள் நோட்புக்கில் நோட் பண்ணி வச்சுட்டிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம். போனவர் யாரை பற்றி பார்த்தோம்? சாலமன் ராஜா. அவர் டெம்பிள் கட்டினது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அந்த சாலமன் ராஜா அவள் லைஃப்பில் டெம்பிள் கட்டினதுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு, கடவுள் அவர்கிட்ட என்ன சொன்னார், சாலமன் ராஜா என்ன பண்ணாததை இப்போது உங்களுக்கு சொல்கிறதுக்காக கிறிஸ்டோஃபர் அண்ணா வந்திருக்காங்க. இப்போது ஸ்டோரி டைம். ஹாய் பசங்களா, எல்லாம் கதை கேட்க ரெடி ஆகிட்டீங்களா? போன வாரம் நம்ம என்ன கதை பார்த்தோம்? சாலமன், கிங் சாலமன் அவரோட இஸ்ரேல் எப்படி ரூல் பண்ணாரு அப்படின்றத பார்த்தோம். இன்னும் முக்கியமாக என்ன பார்த்தோம்? எருசலேம் தேவாலயம், எருசலேமில் எப்படி கடவுளுக்கென்று முதல் ஆலயத்தை இஸ்ரவேலர்கள் கிங் சாலமன் தலைமையில் கட்டினாங்க அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் அதை பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கப்புறமா சாலமன் வந்து கடவுள்கிட்ட வந்து விண்ணப்பங்களை வச்சாரு, இங்கே வந்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அதோட கண்டினியூட்டியா கிங் சாலமன் எப்படி ரூல் பண்ணாருன்னு பார்க்க போறோம். ஒரு நாள் சேபான்ற நாட்டோட குவீன் வந்து சாலமனோட ஞானத்தை பத்தி கேள்விப்பட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் எவ்வளோ ஞானவானா இருக்காரு, அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வராங்க. ஸோ அவங்க வரும்போது சாலமனை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்படுறாங்க. சாலமன் வந்து இவ்வளோ ஞானவானா இருக்காரு, அவங்க ரூல் வந்து இவ்வளோ செழிப்பாக இருக்குது, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கலாம் கேள்விப்பட்டு வராங்க. அவங்க வந்து சாலமன் கிட்ட நிறைய விடுகதைகள்லாம் கேட்குறாங்க. அது எல்லாத்துக்கும் சாலமன் வந்து கரெக்டான ஆன்சரை சொல்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாயிடுது. அதுக்கப்புறம் சாலமன் எப்படி ரூல் பண்ணுறாரு, அவர் எருசலேம் தேவாலயத்தை கட்டினது, அவங்களுக்கு பேலஸ் கட்டினது, ஸோ மக்கள் வீடுகள்லாம் கட்டி எப்படி இருக்காங்கன்னு எல்லா நாடையும் சுற்றி பார்த்துட்டவங்க ரொம்ப பிரமிச்சு போயிடுறாங்க. ஆஹா, சாலமன் வந்து நம்ம என்ன கேள்விப்பட்டோமோ அதோட அதிகமான ஞானவானா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுத்துறாங்க. கடவுள் நிச்சயமாவே சாலமனுக்கு வந்து நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வந்து அவங்க பிரைஸ் பண்றாங்க. ஸோ கடவுள் முன்னாடியே சொல்லியிருக்காருல சாலமனுக்கு, உன் அளவுக்கு ஞானம் உள்ளவங்களும் வசதி உள்ளவங்களும் பேர் பெற்றவங்களும் இந்த நாட்கள்ல இருக்க போவது இல்லை அப்படின்னு பிளஸ் பண்ண மாதிரியே வந்து சாலமனோட ரூல் இருந்தது. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. சாலமன் ராஜாவோட ஒய்ஃப் யாரு? போன வாரம் அண்ணன் சொன்ன ஞாபகம் இருக்கா? பார்வோனோட குமாரத்தி, ஃபேரோவோட டாட்டரை தான் சாலமன் ராஜா வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தேசத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக, ராஜ்யத்தை பலப்படுத்துறதுக்காக மற்ற தேசத்துல இருந்தெல்லாம் வந்து நிறைய பேரை கல்யாணம் பண்ணுவாங்க. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். நீங்க என்ன பண்ணக்கூடாது, மற்ற தேசங்கள்ல இருக்க பெண்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்க வேற தெய்வங்களை வணங்குறவங்களா இருந்தா அவங்க கிட்ட இருந்து நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, வேற தெய்வங்களை வணங்குறவங்க கிட்ட நீங்க பெண் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தாரு. அது ஏன்னா அவங்க வந்து உண்மையான தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை வணங்குவதில்லை. அதே போல அவர்கள் தெய்வங்கள் கிட்ட வந்து உங்களையும் திருப்பிடுவாங்க, நீங்களும் அவங்கள வணங்குற மாதிரி பண்ணிடுவாங்க, அதனால நீங்க கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். ஆனா கிங் சாலமன் என்ன பண்ணாரு, மற்ற தெய்வங்களை வணங்குற நிறைய ராஜகுமாரிகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவங்கள ராணியா வச்சுக்கிட்டாரு. ஸோ போன வாரம் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க வந்து கிங் சாலமன் வந்து அவங்க ஒய்ஃபுக்காக அரண்மனை கட்டினதோட மட்டும் அல்லாம அவர் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா அவங்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வணங்குற தெய்வங்களுக்கு
கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மேடைகள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த மேடைகளை கட்டி அதுக்கு மேலே பலி செலுத்தி அவங்கள வணங்கி கற்களெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாலமன் என்ன பண்ணிட்டாரு, அவங்களால அந்த பக்கமாக இழுக்கப்பட்டு அவர்களுக்கு மேடைகளை கட்டி அவர்களோட தெய்வங்களெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவருக்கு இதை பார்த்த உடனே பயங்கர கோபம் வந்துருச்சு. போன வாரம் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் என்ன சொன்னார் சாலமன் கிட்ட, டேவிட் கிட்ட சொன்னதான் சாலமன் கிட்டையும் சொன்னாரு, நீ என்னோட கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு அதை கை கொண்டு நடந்தீனா, மற்ற தெய்வங்களை வணங்காம இருந்தீனா, நிச்சயமா என்றென்றைக்கும் இந்த இஸ்ரவேலுக்கு நீ தான் ராஜாவா இருப்ப. உனக்கு அப்புறம் உன்னோட பையன் உன்னோட குடும்பம் இஸ்ரவேலை ஆளும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. சாலமன் இந்த மாதிரி மற்ற தெய்வங்களை வணங்குறத பார்த்தோன்னா கடவுளுக்கு கோபம் என்ன சொல்லிடுறாரு சாலமன் கிட்ட, சாலமன் நான் உனக்கு சொன்ன கட்டளையை நீ மீறிட்ட, இனிமே நீ ராஜாவா இருப்பதற்கு தகுதியே இல்லை, நான் இந்த ராஜ்யத்தை உன்கிட்டேருந்து பிடுங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாலமனுக்கு இதை கேட்டோன்னு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ என்ன கடவுள் இப்படி சொல்றாருன்னு. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றேன், ராஜ்யத்தை உன்னோட டைம்ல நான் பிடுங்க மாட்டேன், நீ இறந்ததுக்கு அப்புறம் உன் பையன் ராஜாவாவான்ல, அப்போ இந்த ராஜ்யத்தை உன் குடும்பத்துக்கிட்டேருந்து நான் எடுத்து போடுவேன். அதுவும் ஏன் உன் மேல இந்த சாஃப்ட் கார்னர், உங்க அப்பா டேவிட் இருக்காருல்ல, சாலமனோட அப்பா தாவீது ராஜா நல்லவரா இருந்து என் கட்டளையெல்லாம் கீழ்ப்படிஞ்சதுனால அவர் நிமித்தமாக ஒரே ஒரு பார்ட் ஆஃப் இஸ்ரேலை மட்டும் உன் குடும்பத்துக்கு நான் கொடுப்பேன், மீதி எல்லாத்தையும் உன் குடும்பத்துக்கிட்டேருந்து நான் பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஜெரோபாம் அப்படின்னு ஒருத்தர் சாலமனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தார், விசாரிப்புக்காரனா இருந்தார். அதாவது மக்கள் கிட்டேருந்து வர சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு கிங் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விசாரிப்புக்காரனா ஜெரோபாம் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, சாலமன் ராஜா இவர் மேல திடீர்னு பயங்கர கோபம் ஆயிடுறாரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, அகியான் ஒரு தீர்க்கதரிசி, பேர் என்ன, அகியான்ற தீர்க்கதரிசி ஒரு நாள் ஜெரோபாமை பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன பண்றாரு, அவர் போட்டிருக்க ஒரு புது சால்வையை எடுத்து 12 துண்டுகளா கட் பண்றாரு. 12 பீசஸா அந்த அகியா தீர்க்கதரிசி கட் பண்ணிட்டு ஜெரோபாம் கிட்ட சொல்றாரு, ஜெரோபாம் ஆண்டவர் ஒன்னதான் இஸ்ரேலை ரூல் பண்றதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ இந்த 12 பீசஸ்லேருந்து 10 பீசஸை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அடையாளம்னா, ஏன் 12 பீசஸ்னா, இஸ்ரேலில் மொத்தம் கோத்திரங்கள்னு சொல்லுவாங்க, ட்ரைப்ஸ், 12 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், 12 கோத்திரங்கள் இஸ்ரவேலர்களுக்குள்ள இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜெரோபாம் இதுல 10 கோத்திரத்தை நீ ஆளுவ அப்படின்னு உன்கிட்ட ஆண்டவர் சொல்றாருன்னு அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு. மீதமுள்ள ரெண்டு கோத்திரங்களை சாலமோனோட குடும்பத்துக்கே ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா டேவிட் செஞ்ச நல்ல காரியங்கள், டேவிட் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பையனாக இருந்தார், பிரியமான ஒரு ராஜாவாக இருந்ததுனால அதை மட்டும் அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த சாலமன் கேள்விப்படணும் பயங்கர கோபம் ஆயிடுது. அது எப்படி எனக்கு கீழே வேலை பார்க்குற ஜெரோபாமை எப்படி கடவுள் இஸ்ரவேலை கிங் ஆக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொலை செய்யறதுக்காக சாலமன் தேடுறாரு. ஸோ இந்த நேரத்துல ஜெரோபாம் என்ன பண்றாரு, அங்கிருந்து தப்பிச்சு போய் ஈஜிப்டுக்கு போயிடுறாரு, எகிப்து தேசத்துக்கு போயிடுறாரு. எகிப்துல சீஷாக் அப்படின்ற ராஜா கிட்ட போயிட்டு தஞ்சம் புகுந்துடுறாரு. ராஜா இந்த மாதிரி சாலமன் என்ன கொல்ல வர்றாரு, நான் இங்க அடைக்கலமா இருக்கேன்னு சொல்றாரு. அந்த ராஜாவும் இவருக்கு இடம் கொடுக்குறாரு. ஸோ கொஞ்ச நாட்கள் அப்படியே கடந்து போச்சு. சாலமனும் வயசாயிருச்சு இல்லையா. ஒரு நாள் சாலமன் என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு. டோட்டலா சாலமன் இஸ்ரவேலை ரூல் பண்ண இயர்ஸ் 40 இயர்ஸ், 40 வருஷம் சாலமன் இஸ்ரவேலை ரூல் பண்ணிட்டு இறந்துடுறாரு. தாவீதை போலவே சாலமனையும் தாவீதின் நகரத்துல அடக்கம் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா யாரு கிங் ஆகுறா, ரெஹோபாம். முன்னாடி அண்ணன் சொன்னது ஜெரோபாம், அவர் சாலமன் கீழே வேலை பார்த்த விசாரிப்புக்காரன். இப்போ சாலமனோட பையன் ரெஹோபாம் சாலமோனோட பிளேஸ்ல கிங்கா ஆகுறாரு. இப்போ சாலமன் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே எகிப்துக்கு ஓடி போயிருந்தாருல ஜெரோபாம், அந்த ஜெரோபாம் திரும்பவும் இஸ்ரேலுக்கு வராரு. வந்ததும் இஸ்ரவேல் மக்கள்ல கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்க எல்லாம் சேர்ந்து ஜெரோபாம் கூட இந்த ரெஹோபாம் கிங்க பார்க்கறதுக்கு வராங்க. எதுக்கு வராங்கன்னா, அவங்க கிட்ட சொல்றாங்க, ராஜா உங்க அப்பா இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கடினமான வேலைகளை கொடுத்தாரு, நீங்க என்ன பண்ணணும், இப்ப கிங் ஆயிட்டீங்க, உங்ககிட்ட நாங்க ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறோம், நீங்க கடுமையான வேலைகளை எங்க மேல வைக்காதீங்க, எங்களால ரொம்ப பாரமா இருக்கு, எங்களால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண வராங்க. இப்ப கிங் என்ன சொல்றாரு, சரி நான் அதை பாக்குறேன், நீங்க போயிட்டு
3 days கழிச்சு வாங்க அப்படின்றாரு. எத்தனை நாள் கழிச்சு? 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்றாரு. ஸோ ஜெரோபாமும் அவர் கூட வந்த இஸ்ரேலைட்ஸும் என்ன பண்றாங்க? போயிடுறாங்க. ஸோ இப்போ ராஜா என்ன பண்றாருன்னா, கிங் சாலமன் அவங்க அப்பா கூட இருந்த வயதானவர்கள், மூப்பர்கள், தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி மக்கள் சொல்றாங்களே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாரு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஆமா ராஜா, அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் இருந்தது. நீங்க இப்ப இவங்க சொல்ற மாதிரி அவங்க ரிக்வெஸ்ட்டை கேட்டு அவங்களுக்கு வேலைகளை வந்து நீங்க வேலை சுமையை குறைச்சிங்கன்னா அவங்க என்னென்னைக்கும் வந்து உங்க தலைமை கீழே சந்தோஷமா இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் ராஜா ரெஹோபாம் என்ன பண்றாரு? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. அவர் கூட வளர்ந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட இதே விஷயத்த கேட்கிறாரு, என்ன பண்ணலான்னு. அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல ரெஹோபாம், நீ அப்படிலாம் சொல்லாத, நீ அப்படி சொன்னீன்னா நீ அவங்களுக்கு பயப்படுற மாதிரி நினைச்சுப்பாங்க, அதனால நீ அவங்கள வந்து இன்னும் கடுமையா வேலை கொடுப்பேன்னு சொல்லு, அப்பதான் உனக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லி ராஜாவை தவறான வழியில வழி நடத்துறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? தவறான வழியில வழி நடத்துறாங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? வீட்டில் பெரியவங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் சொல்றதை ஏன் கேட்கணும்னா, ஏன்னா அவங்க நம்மள நல்ல வழியில வழி நடத்துவாங்க. ஸோ இந்த ராஜா என்ன பண்றாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டு அந்த 3 நாள் கழிச்சு ஜெரோபாம் எல்லாரும் வரும்போது வந்து சொல்லிடுறாரு, முடியாது, உங்களுக்கு நான் இன்னும் கடினமான வேலைகளை தருவேன், என் ரூல் எங்க அப்பா ரூலை விட கடினமா இருக்கும்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா வந்துடுது, கோபமும் வந்துடுது. அப்புறம் என்ன பண்றாங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்க? அப்படின்னா இனிமே உங்களை என்னால ராஜாவா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்போ கடவுள் வந்து சொன்னது போல ஜெரோபாமை வந்து இஸ்ரேல் மக்கள்லாம் சேர்ந்து கிங் ஆக்குறாங்க. ஸோ 10 கோத்திரங்கள், 12ல் 10 கோத்திர மக்கள் என்ன பண்றாங்க? எங்களுக்கு வந்து சாலமனோட பையன் ரெஹோபாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஜெரோபாம் பின்னாடி போயிடுறாங்க. ஸோ இந்த நேரத்துல இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து 2ஆக பிரியுது. இஸ்ரேல் நாடு 2ஆ பிரியுது. 10 கோத்திரங்கள் வந்து ஜெரோபாம் தலைமையில போயிடுறாங்க. இவங்க வந்து நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். அப்புறம் 2 கோத்திரங்கள் யூதா, பென்யமீன், அவங்கெல்லாம் இந்த ஜூடா நாட்டில் ரெஹோபாம் தலைமையில இருக்காங்க. ஸோ ரெஹோபாம் ஜூடாக்கு போயிடுறாரு. இந்த எருசலேம் தேவாலயம் இருக்கிறது இந்த ஜூடா நாட்டில் தான். அது வந்து சவுத் இஸ்ரேலில் இருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கிறது சதர்ன் பார்ட்ல இருக்கு இல்லையா? நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு இருக்க மாதிரி நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலை வந்து ஜெரோபாம் ரூல் பண்றாரு, சதர்ன் பார்ட்டை ரெஹோபாம் ரூல் பண்றாரு. ஸோ ரெஹோபாம் கிட்ட வந்து 2 கோத்திரங்கள் தான் இருக்குது. இப்போ யெரோபாம் வந்து அந்த 10 கோத்திரங்களுக்கு இஸ்ரேலோட கிங்கா மாறிடுறாரு. இப்போ கடவுள் யெரோபாம் கிட்ட வந்து மீட் பண்றாரு. ஜெரோபாம் கிட்ட மீட் பண்ணி சாலமன் கிட்டையும் டேவிட் கிட்டையும் சொன்ன அதே விஷயத்த தான் சொல்றாரு. நீ என்னோட தாசனாக இருந்து என் கட்டளைகளை நீ கீழ்ப்படிஞ்சு வேற தெய்வங்களை வணங்காமல் இருந்தால், நல்லா கேட்டுக்கோங்க, கடவுள் என்னைக்குமே சொல்றது, நீ வேற தெய்வங்களை வணங்காம இருந்தால் நீ வந்து என்றென்றைக்கும் இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவா இருப்ப அப்படின்னு சொல்லி யெரோபாமுக்கு சொல்றாரு. ஸோ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா யெரோபாம் என்ன பண்றாரு? ஒரு நாள் வந்து இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இஸ்ரவேல் தேவாலயத்துக்கு போய் கடவுள்கிட்ட ஒரு பண்டிகையை ஆசரிப்பாங்க. அதுக்காக போலான்னு தயாராகிறாங்க. இஸ்ரவேல் தேவாலயம் எங்க இருக்கு? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஜூடால இருக்கு, சவுத் இஸ்ரேல்ல. யாரு? சாலமோனோட பையன் ரெஹோபாம் ரூல் பண்ற இடத்துல தான் இஸ்ரவேல் தேவாலயம் இருக்கு. ஸோ மக்கள் என்ன பண்றாங்க? அங்க போறதுக்கு தயாராகிறாங்க. இப்போ யெரோபாம் யோசிக்கிறாரு, ஒருவேளை மக்கள் வந்து இஸ்ரவேல் தேவாலயத்துக்கு போயிட்டு மனம் மாறி ஒருவேளை ரெஹோபாமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெஹோபாம் மொத்த இஸ்ரவேலுக்கும் ராஜா ஆயிடுவாரு, நம்ம கிட்டே இந்த ராஜ்யம் போயிடுமே அப்படின்னு பயத்துல என்ன பண்றாரு? இந்த மக்களை வந்து இங்க இருந்து போக விடக்கூடாதுன்னு ஒரு ஐடியா பண்றாரு. என்ன பண்றாருன்னா, அந்த பண்டிகை நடக்கிற அதே நாட்கள்ல இவர் என்ன பண்றாரு? 2 கன்றுக்குட்டிகள், காப்ஸ், கன்றுக்குட்டிகள் இருக்கு இல்லையா, 2 தங்கத்தால் ஆன கன்றுக்குட்டிகளை செஞ்சு அதற்கு ஒரு கோயிலை கட்டி மக்கள் கிட்ட என்ன சொல்றாரு? நீங்க இனிமே இஸ்ரவேல் தேவாலயத்துக்கு போக வேணாம், நீங்க இந்த கன்றுக்குட்டிகளை பெத்தேல்ல வச்சு நீங்க இங்கேயே நீங்க வணங்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பாவத்தை பண்ணிடுறாரு. எதுக்கு பண்றாரு? ராஜ்யத்தை காத்துக்கொள்ளணும், மக்கள் அதை சிதறி போகக்கூடாதுன்னு. ஆனா கடவுள் தான் கூட இருக்காருல்ல. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? நீ என்ன வணங்குற வரைக்கும் நீ தான் ராஜாவா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை அவருக்கு இல்லாம போனதுனால இப்படி பண்ணிடுறாரு. ஸோ இதனால கடவுளுக்கு என்ன இருக்கும்? கடவுளுக்கு பயங்கர கோபம் இருக்கும்ல. இந்த மாதிரி பண்றதுனால கடவுள் கொடுத்த பிரதான கட்டளையை விட்டுட்டு வேற கன்றுக்குட்டிகள் எல்லாம் வணங்க போறது அருவருப்பான விஷயம் கடவுளுக்கு. ஸோ கடவுள் இதுக்கப்புறம் யெரோபெயாமை வந்து என்ன பண்ணாரு, அவர் இதுக்கப்புறம் எப்படி ரூல் பண்ணாரு, கடவுளோட கோபத்துல என்ன நடந்தது, இப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் கடவுள் தான் உண்மையான தெய்வம். இன்னைக்கு வசனத்துல நீங்க படிச்சீங்களா கட்டளைகள்ல, கடவுள் தான் நம்ம ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் என்று நம்ம
நம்பணும், அவரை மட்டும்தான் நம்ம வணங்கணும். வேற விக்கிரகங்களை, வேற பொருட்களை, வேற மரங்களெல்லாம் நம்ம வணங்கக்கூடாது. இது கடவுளுக்கு பிடிக்காத காரியம். ஸோ அடுத்த வாரம் மீதி இருக்க கதையை நம்ம பார்க்கலாம். சாலமன் ஸ்டோரியெல்லாம் கேட்டிங்களா? ஓகே, இப்போ இந்த வாரம் பர்த்டேஸ் கொண்டாடுற நம்ம சண்டே ஸ்கூல் பசங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக கிறிஸ்டினாக்கா வந்திருக்காங்க. ஸோ இப்போ பர்த்டே ப்ரேயர்ஸ். ஹலோ குட்டீஸ், ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் எல்லோரும் லீவில் தான் இருக்கோம் இல்லையா? லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கடவுளுக்காக நிறைய நேரம் ஒதுக்குங்க. உங்களோட ஸ்கூல் லெசன்ஸ் நீங்களே பிளான் பண்ணி கரெக்டாக படிங்க. எது படிக்க முன்னாடியும் கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிடுங்க. ஏசப்பா இந்த போர்ஷன் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, இந்த வாரம் பர்த்டேஸ் கொண்டாட போகிற குட்டீஸ்க்காக ப்ரேயர் பண்ணிடலாம். முழங்கால் போட்டுக்கிறீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஓய்வு நாளினால காலை வேலைக்காக இம்மை துதிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமா எங்களை கண்ணின் மணியைப் போல காத்து வழி நடத்தி வந்த தயக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் இந்த வாரத்தில் பர்த்டேஸ் கொண்டாட போகிற ஒவ்வொரு குட்டீஸையும் நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவையும் நல்ல உடல்வெள சுகத்தையும் தாங்க ஏசப்பா. அவங்களோட வருஷங்களை நன்மையாலும் ஏராளமான ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவையும் உடல்வெள சுகத்தையும் தாங்க ஏசப்பா. நல்ல ஒழுக்கத்தை தாருங்க ஆண்டவரே. பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை அறிகிற அறிவில் வளர உதவி செய்யுங்க தகப்பனே. நமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்களோட வாழ்க்கையில் என்றைக்கும் உங்களுடைய பிரசன்னத்தை உணரத்தக்க வகையில் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க உதவி செய்யுங்க ஏசுராஜா. சாத்தானின் பார்வையிலிருந்து பிள்ளைகளை மறைத்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய செட்டையின் மறையில் வைத்து காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆவின் கனிகளில் சொல்லியிருக்க 9 விஷயங்களையும் அவங்களோட கேரக்டரில் அவங்க பிரதிபலிக்க உதவி செய்யுங்க ஏசுராஜா. உங்களுடைய கட்டளைகளை காத்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. அவங்களோட தேவைகளை உம்மிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்ல ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ராஜா. பயத்துக்கும் பாவத்துக்கும் நோய்களுக்கும் பிள்ளைகளை மறைத்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஏசுராஜா. துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். வெல்கம் டு வெக்கேஷன் பைபிள் ஆக்டிவிட்டி. போன வாரம் நீங்கள் அந்த நோவாவின் பேழைக்கு அமைச்ச அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அதை முதல்ல பார்த்துடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் நோவா தாத்தா கதை சொல்ல போறேன். காட் வந்து நோவா தாத்தாவை ஒரு பெரிய கப்பலை செய்ய சொன்னாங்க. அப்புறம் பேரா 2 அனிமல்ஸும்
40 days? 40 days மழை பெஞ்சிச்சு, இந்த ஸ்டோம்லாம் வந்துச்சு. அப்புறம் ஒரு கல்லுல போய் நின்றுச்சு. அப்புறம் ஒரு காக்காவை விட்டாங்க, அது திரும்பி வந்துச்சு. அப்புறம் புறாவை விட்டாங்க, அது திரும்பி வந்துச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரத்துக்கு கழிச்சு ஒரு புறா வந்து ஒரு லீஃபை கொண்டு வந்துச்சு. அப்புறம் காட் வந்து ரெயின்போ போட்டு தந்தாங்க. ஸ்தோத்திரம். நோவாவின் பேழை. உலக மக்கள் மிகவும் கெட்டு போனார்கள். அப்பொழுது தேவன் தம்முடைய அனைத்து படைப்புகளையும் அழிக்க சித்தமானார். அப்பொழுது நோவா என்ற ஒரு தேவனுடைய மகன் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது தேவன் நோவாவிடம் ஒரு பெரிய பேழையை கட்ட சொன்னார். அதில் எல்லா வகையான விலங்குகளையும் எல்லா வகையான பறவைகளையும் வைத்து பாதுகாக்க சொன்னார். டக் டக் டக், இது விலங்குகளின் சத்தம். டக் டக் டக், இது பறவைகளின் சத்தம். டக் டக் டக், ஊடும் பிராணிகளின் சத்தம். ஒன்றன் பின் ஒன்றாய் சென்றனர். தேவன் கதவை மூடினார். மழை 40 பகலாக 40 இரவுகளாக மழை பெய்து கொண்டே இருந்தது. மழை பெய்து முடித்த பின்பு பேழை அரராத் மலையின் மேல் களை தட்டியது. அப்பொழுது தேவன் நோவாவிடம், இனிமேல் ஜலத்தினால் நான் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதற்கு அடையாளமாக வானவில்லையும் தந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம நோவா கதையை பத்தி பார்க்க போறோம். இந்த மக்கள்லாம் பாவம் செஞ்சனால ஏசப்பாக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனால ஏசப்பா வந்து இந்த உலகத்தை அழிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டிருந்தாங்க. அப்ப நோவா மட்டும் ஏசப்பாக்கு ரொம்ப பயந்து இருந்தனால ஏசப்பா வந்து நோவா கிட்ட ஒரு பேழையை கிட்ட சொன்னாங்க. பேழையோட நீளம் வந்து 300 கியூபிக்ஸ், அந்த பேழையோட அகலம் வந்து 50 கியூபிக்ஸ், உயரம் வந்து 30 கியூபிக்ஸ். ஏசப்பா வந்து அது கொப்பை மரத்தால செய்ய சொன்னாங்க. அப்ப ஏசப்பா வந்து எல்லா அனிமல்ஸ் கிட்டயும் கமெண்ட் கொடுத்து எல்லாமே பேரா உள்ள போக சொன்னாங்க. அப்புறம் ஏசப்பா வந்து எல்லா அனிமல்ஸ் கிட்டயும் கமெண்ட் கொடுத்தோன்னா அதுவும் போன அப்புறம் நோவாவோட வைஃப், நோவாவோட 3 சன்ஸ், நோவா மகன்களோட வைஃப்ஸ் எல்லாத்தையும் உள்ள ஏசப்பா போட்டு கதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 40 days and nights ஏசப்பா மழை பெய்ய பண்ணாங்க. பெய்ய பெரிய வெள்ளம் ஆயிடுச்சு. ஏசப்பா வந்து நிறைய மழை கொடுத்தாங்கல்ல, அந்த மழை எல்லாம் பெஞ்சோடனே பேலை அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. கடைசியா பேலை வந்து அரராத் மலையில போய் நின்ன உடனே ஏசப்பா நோவாவை நினைத்ததுனால ஏசப்பா எல்லா தண்ணியையும் வறண்டு போக பண்ணாங்க. நோவாவோட பேரு அரராத் மலையில நின்ன உடனே ஜனல் வெளியே டவ் அனுப்பினாங்க. டவ் வந்து ஆலிவ் ஆயில தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா நோவா ஃபேமிலி எல்லா அனிமல்ஸும் வெளியே வந்தாங்க. ஏசப்பா கையில ரெயின்போ வந்தாங்க. ஏசப்பா சொன்னாங்க, இனிமேல் அந்த உலகத்தை தண்ணியால அழிக்க மாட்டேன் உடன்படிக்கை கொடுத்தாங்க. Noah's Ark. When God found the wickedness and evilness of man was continuously increasing, he decided to perish all his creation. Noah, a 600-year-old man who lived during that time, found favor in the eyes of God. God instructed Noah to build an ark of gopher wood of 300 cubits so that he and his family can survive the destruction by flood. God instructed Noah to collect 7 pairs of clean animals, birds, etc. Noah made the ark. Animals one by one marched inside. Lions, giraffes, monkeys, rabbits, turtles and dolphins, birds, elephant, tiger, mouse, crocodile. God closed the door. Rain poured for 40 days and 40 nights. The water rose high the ark. In the 7th month, on 17th day, ark came rested on the mountain of Ararat. God made a covenant with Noah that he will never destroy the world by flood in the future, and gave rainbow as a symbol. God blessed Noah and his sons to be fruitful and multiply and fill the earth. Amen. சூப்பர், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. சரி, இன்னைக்கு மெமரி வேர்ஸ் அப்புறம் ஸ்டோரியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஏசப்பா தான் உண்மையான கடவுள், நம்ம வேற யாரையும் வணங்கக்கூடாதுல்ல. ஸோ இது பைபிள் எந்த இடத்துல வருது? யாத்ராகம் 20ஆம் அதிகாரம். அதில் இது கூட இன்னும் 9 கட்டளைகள் சேர்ந்து மொத்தம் 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கான ஆக்டிவிட்டி 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை பற்றின சார்ட் ஒர்க், பெயிண்டிங்ஸ், மாடல்ஸ் இல்லை ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம். அதை எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இல்லை உங்கள் ஆக்டிவிட்டியை நீங்கள் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன வீடியோவாக ஒரு 1 மினிட்டுக்குள்ளே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, இந்த வாரம் உங்களுக்கான ஆக்டிவிட்டி 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இதை ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock உங்கள் டீச்சர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸோட ஆக்டிவிட்டியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு சண்டே ஸ்கூல் முடிஞ்சதுக்கான டைம் வந்துடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம், இந்த லாக்டவுன் நேரத்தில் எல்லாரும் வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. எல்லாரும் ரொம்ப நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறீங்க, கொஞ்ச நேரம் விளையாடுங்க, கொஞ்ச நேரம் டிவி பாருங்கள். மறக்காமல் சண்டே மார்னிங் 8:30 நம்ம சர்ச் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் பாருங்கள். இப்போ நம்ம சண்டே ஸ்கூல் செஷனை க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக நம்ம ஜானில் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் முட்டி போடுங்க, கை கூப்புங்க, க்ளோசிங் ப்ரேயர். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நல்ல ஆக்ஷன் சாங் செஞ்சுருக்கீங்க, பாட்டு பாடியிருக்கீங்க, வசனம் கற்றுட்ருக்கீங்க, இன்னும் கதையெல்லாம் கேட்டிருக்கிறீங்க, முக்கியமாக ஜெபம் பண்ணியிருக்கீங்க இல்லை? அதுக்காக நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல டைம் இது இல்லை. இப்போ எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடி கை கூப்பி ஜெபம் பண்ணலாம். அன்பின் நல்லா ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இப்படியா ஆண்டவரே எங்களை ஆன்லைன்
சண்டே ஸ்கூல் மூலம் எங்கள் ஆண்டவரே வழிநடத்தி வருகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷம் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே இப்போ சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கேட்ட கதைகள் ஆண்டவரே, கேட்ட பாடல்கள் ஆண்டவரே, படித்த வசனங்கள் அதன் மூலம் ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசி வருகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. இன்னும் ஆண்டவரே அவருடைய பெற்றோர்களையும் இந்த கருத்திலே கொடுக்கிறோம். அவர்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திங்க ஆண்டவரே. இந்த லாக்டவுன் பீரியடில் கூட ஆண்டவரே அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே வருமானத்தை இழந்து ஆண்டவரே குடும்பத்தை நடத்துவதே கஷ்டமாக இருக்கிறது அறிந்திருக்கிறதாச்சா, அதை அவர்களையும் நோக்கி பாருங்க. அவருக்கு தேவையான ஆண்டவரே உதவிகள் எல்லாம் கிடைக்க என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட எங்கள் சபை குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். மற்ற எல்லா குடும்பத்தினரும் இந்த கருத்தில் கொடுக்கிறதாச்சா, அவர்களையும் ஆண்டவரே நீர் ஆறுதல் படுத்துங்க. நல்ல பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்து அவர்கள் ஆண்டவரே மீண்டு வர உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே எங்களை திருச்சபையும் இந்த கருத்தில் கொடுக்கிற ராஜா, திருச்சபையின் ஆண்டவரே இப்போ 1000 இந்த கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே தேவையான சுகம்பர ஜீவனை தாங்க. இன்னும் ஆண்டவரே இந்த ஆலயம் ஆண்டவரே எங்கள் ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவரே மூடி இருக்கிறது அறிந்திருக்கிறாச்சா, அதெல்லாம் ஆண்டவரே விரைவில் திறக்க என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உங்கள் தொழுது கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்பொழுது ஸ்கூல் செஷன் கூட ஆண்டவரே நிறைய பேர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த ஆன்லைன் கிளாஸில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல சுகத்தை தாங்க, நல்ல பலத்தை தாங்க, நோய் நொடிகள் இன்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரும் கட்டளை கொடுக்கிறதாச்சா, ஒவ்வொருவரையும் நீர்தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலம் ஆண்டவரே அதை அநேக டீச்சர்ஸ்மாருக்கு ஆண்டவரே இது பிரயோஜனமாக இருக்கிறது. இன்னும் பெற்றோருக்கும் பிரயோஜனமாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதற்கென்று உழைக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கொரோனா வியாதி ஆண்டவரே இந்த வைரஸ் வியாதி இன்னும் எங்களை விட்டு ஆண்டவரே முற்றிலுமாய் அழிய தேவன் உதவி செய்யுங்க. இந்த வியாதி ஆண்டவரே முடிந்து பழைய நிலைமைக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க உங்களை தொழுது கொள்ள உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் ஆண்டவரே தாழ்த்தி நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.